எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நிஃப்டி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ட் கவரிங் ரேலியில வந்து ட்ரேட் போனதுனால, நிஃப்டி வந்து நமக்கு வந்து ட்ரேட் என்ட்ரி எதுவுமே கிடைக்கல சரிங்களா? ஸோ நம்ம அதனால என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, டிஎல்எஃப் ஸ்டாக் வந்து அனலைசிஸ் பண்ணி அதில வந்து ஒரு சாம்பிள் ட்ரேட் வந்து போயிருந்தோம். அந்த ட்ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட நம்ம வந்து ரூ. 683 50 வாங்கி ரூ. 689 50 வந்து நம்ம செல் பண்ணியிருக்கோம். இந்த இன்ட்ராடேல வந்து பண்ணியிருக்கோம் சரிங்களா? இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து டெஸ்ட் ட்ரேட் தான் வந்து நான் பண்ணியிருக்கேன் சரிங்களா? சரி ஓகே. நம்ம வந்து இந்த டிஎல்எஃப் வந்து எதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ண அப்படின்னு என்ன பண்ணுறேன், உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணிடுறேன். அண்ட் இந்த வீடியோ வந்து பாருங்கள், இப்போ டைம் நான் ரெக்கார்ட் பண்ணுறதே வந்து கிட்டத்தட்ட நைட் 11:30 மணி ஆயிடுச்சு ஓகேவா? ஸோ கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கு, கொஞ்சம் எமர்ஜென்சி ஒர்க்னால வந்து வெளியே சுற்றிட்டு இருக்கிறதுனால டைமுக்கு வந்து என்னால் இப்போ லாஸ்ட் ஒரு 2-3 டேஸாக வந்து வீடியோஸ் வந்து போட முடியல. அது மட்டும் மன்னிச்சுக்கோங்க சரிங்களா? இப்போ நம்ம 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் டிஎல்எஃப் ஃபியூச்சர்ஸ் இருக்குல்லையே, அதை வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். நான் எப்படி வந்து நம்ம ட்ரேட் பண்ணுறதை உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸை மட்டும் பாருங்கள். டிஎல்எஃப்ல நல்ல ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸ் வந்து போட்டிருக்கான். அண்ட் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு டே இருக்கான் இல்லையா, இவன் வந்து கம்ப்ளீட் புல்லிஷாக வந்து போயிருக்கான். எங்கேருந்து புல்லிஷாக போயிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேப் டவுனில் ஓப்பன் பண்ணிவிட்டு ஓப்பன் ரிஜெக்ஷன் ரிவர்சல் அப் ட்ரெண்ட் போட்டு என்ன பண்ணிருக்கான், உங்களுக்கு நல்ல ஒரு புல்லிஷாக வந்து போயிருக்கானா. போனதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னா, அகைன் வந்து இந்த ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸில் வந்து மார்க்கெட் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த ஒட்டுமொத்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா, இந்த ஒரு கம்ப்ளீட் ஜோன், ஆக்சுவலாக இந்த இடத்துல மட்டும் வராது, இந்த ஒரு ஜோன் சரிங்களா? நீங்கள் இந்த ஒரு ஜோன் கணக்கு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து எல்லாத்தையுமே சேர்த்தது வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வரும். அண்ட் இங்கே வந்து என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து அந்த ஒரு ஒட்டுமொத்த வேல்யூ ஏரியாவுக்கு மேலே வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து போட்டிருப்பா சரிங்களா? நான் ஜஸ்ட் உங்களுக்கு அதையுமே வந்து காமிச்சிடுறேன். நீங்கள் வந்து அது எப்படி கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு டூல் இருக்குது சரிங்களா? அதாவது ஃபிக்ஸட் ரேஞ்ச் மார்க்கெட் ப்ரொஃபைல்னு ஒரு டூல் இருக்குது. நம்ம அதை எடுத்துகிட்டு இந்த கன்சல்டேஷன் ஃபேஸ் ஆரம்பிச்சிச்சு இல்லையா, அங்கே ஸ்டார்டிங்லேருந்து இந்த லாஸ்ட் நாள் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் என்ன பண்ணிருக்கான் தெரியுதுங்களா உங்களுக்கு? இங்கே வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்திருக்கா. இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு மேலே தான் என்ன பண்ணியிருக்கான், நேற்று வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலை ப்ளேஸ் பண்ணியிருக்கான் சரிங்களா? ஸோ நம்ம வந்து இப்போ இதை டெலிட் பண்ணிவிடுவோம். ஸோ இதுனாச்சு உங்களுக்குன்னா கிளியர் வந்து அக்செப்டன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. அண்ட் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து மார்க்கெட் என்ன பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு அப்டன் வந்து கொடுத்துருந்தேன். அண்ட் முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீக்கர் ரெஃபரன்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் டேர்ம்ஸில் சொல்லுவோம். ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைலில் அந்த ஜோனை வந்து உடச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ட்ரேட் என்ட்ரி சரிங்களா? அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணுச்சுன்னா கண்டினியூஸாக வந்து மேலே போக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, மார்க்கெட் ப்ரொஃபைலேருந்து எடுத்துகிட்டு ஆர்டர் ஃப்ளோ வந்து உங்களுக்கு இப்போ காட்ட போகிறேன் ஓகேவா? ஆக்சுவலாக வந்து லேப்டாப் வச்சு வந்து பக்கத்தில் காமிப்பேன். என்கிட்ட லேப்டாப் இல்லை இப்போதைக்கு, டேப்பில் தான் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, அந்த ஒரு வீக்கர் ரெஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வீக்கர் ரெஃபரன்ஸோட ஹையை வந்து மார்க் பண்ணிப்போம் ஓகேவா? ஸோ இந்த பிளாக் கலர் தான் வீக்கர் ரெஃபரன்ஸு. ஸோ மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டைம் ஃப்ரேம் வந்து 5 மினிட்ஸில் மாற்றிட்டு மார்க்கெட் ப்ரொஃபைலை ஹைட் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் ஆர்டர் ஃப்ளோ சார்ட் நம்ம பார்க்கலாம் சரிங்களா? ஹைட் பண்ணியாச்சா? இந்த ஒரு ஹை இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீக்கர் ரெஃபரன்ஸோட ஹை. இன்றைக்கி காலையில் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் பாருங்கள், 243K வந்து வால்யூம் போட்டு. ஸோ இது வந்து பெரிய வால்யூம் ஓகேவா? வால்யூம் பெருசாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து மேலே போகிறப்ப பார்த்தீங்கன்னா நிறைய ஜீரோஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஜீரோஸ் வருதுன்னா என்ன அர்த்தம்னா, மோஸ்ட்லி வந்து ஒரு ஷார்ட் கவரிங் ரேலியாக தான் இருந்திருப்பான் ஓகேவா? ஸோ அதனால தான் மார்க்கெட் என்ன பண்ணுச்சுன்னா, அதோட நெக்ஸ்ட் இமீடியட் கேண்டில் வந்து உங்களுக்கு டவுன் ட்ரெண்ட் நோக்கி போக ஆரம்பிச்சது ஓகேவா? ஷார்ட் கவரிங் முடிச்சுட்டு அடுத்த கேண்டில் என்ன பண்ணுறான், மார்க்கெட் வந்து கீழே இறக்க ஆரம்பிச்சிட்டான். ஆனால் ஏற்கனவே வந்து பாருங்களேன், அகெயின் வந்து இந்த பாட்டம் வந்து மேலே கொண்டு போயிட்டே இருந்தவன் நம்ம சொன்ன அந்த வீக்கர் ரெஃபரன்ஸ் நான் சொன்னிருந்தேன் பார்த்தீங்களா உங்கள்கிட்ட, இப்போது அந்த ஜோனை வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து உடைக்கிறான் ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இந்த ஜோனை உடைக்கும் போது தான் இங்கே வந்து பை என்ட்ரி வந்து போயிருந்தேன். பை என்ட்ரி போயிட்டு எனக்கு வந்து மார்க்கெட் என்ன பண்ணுச்சு, இங்கேருந்து தானே திரும்பிச்சு இந்த ஒரு லோவில். ஸோ அப்போ என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இந்த லோவில் வந்து ஸ்டாப் லாஸை வச்சுட்டு இந்த பிரேக் பண்ண ஹை வந்து நமக்கு என்ட்ரி பாயிண்ட்டு, இந்த டிஸ்டன்ஸ் என்னவோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன்னா 1:1 வந்து நம்ம செட் பண்ணியிருந்தோம் ஓகேவா? ஸோ அகெயின் வந்து மார்க்கெட் என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து மேலே போயினே இருந்தவன் இங்கேருந்து கீழே இறங்கி வந்தான் ஓகேவா? ஸோ என்னுடைய பை ப்ரைஸ்க்கே வந்து மார்க்கெட் வந்துச்சு. என்ன தான் பை ப்ரைஸ்க்கு வந்தாலும் அகெயின் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து எனக்கு இந்த கேண்டில் வந்து பேசிவ் பை கேண்டில், அதை ஃபாலோ பண்ணி ஒரு அக்ரெசிவ் பை வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து கிளியர் கட் கன்ஃபர்மேஷன் மார்க்கெட் என்ன பண்ண போகுது, என்னோட டேரக்ஷனில் வந்து போக போகுதுன்னு சொல்லிட்டு நான் வந்து கிளியராக கன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணால் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். மார்க்கெட் என்ன பண்ணுச்சு, 1 2 3 4 5 6 7 8 9 கேண்டில் என்ன பண்ணேன்னா ஒரு டைட் அக்குமுலேஷன் வந்து வச்சுட்டு இருந்தோம் ஓகே? அதாவது இந்த ஹையை கூட பிரேக் பண்ணாமல் அப்படியே ஒரு டைட் அக்குமுலேஷன் வச்சுருந்தேன். 11 o'clock பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட்டு பிச்சுக்கிட்டு மேலே போக ஆரம்பிச்சிது. அண்ட் இந்த 2 கேண்டில் இருக்கு இல்லையா, இந்த ஒரு கேண்டில் இந்த ஒரு கேண்டில் இந்த கொஞ்சம் மேலே போனோம் இல்லையா, மேலே போகிறப்ப நம்மளோட டார்கெட்டை வந்து ரீச் பண்ணிட்டா சரிங்களா? ஸோ நான் வந்து அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து என்னோட ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிப்பேன். டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 11:05 கிட்டே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பை பண்ணது வந்து 9:55:32 நம்ம வந்து பண்ணியிருக்கோம். நம்ம டிஎல்எஃப் வந்து க்ளோஸ் பண்ணது பார்த்திங்கன்னா 11:03 வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா? ஸோ நம்ம கிட்டத்தட்ட எவ்வளோ ஆச்சு, இது ஒரு 1 ஹவர், அதாவது 1 மணி நேரம்
இது ஒரு 5 நிமிஷம், இங்கே ஒரு 3 நிமிஷம், 1 மணி நேரம் 8 நிமிஷம் என்ன பண்ணியிருக்கோம், ட்ரேடை வந்து ஹோல்ட் பண்ணி நம்ம வந்து இந்த ஒரு 6 பாயிண்ட் வந்து கேப்சர் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இதை நமக்கு வந்து நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு மார்க்கெட் ப்ரொஃபைல் என்ன பண்ணால் ஓவரால் ட்ரெண்டையும் நமக்கு வந்து அப் ட்ரெண்டுன்ற மாதிரி காமிச்சா. ஸோ தைரியத்தில் நம்ம என்ன பண்ணோம், தாராளமாக வந்து ட்ரேட் பண்ணோம். ஸோ டிஎல்எஃப் வந்து இன்றைக்கி பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக வந்து நான் ட்ரேட் புக் பண்ணேன் இல்லையா, நான் ட்ரேட் புக் பண்ணதை தாண்டி மார்க்கெட் வந்து இன்னொரு 12 பாயிண்ட் மேலே போச்சு. பட் எனக்கு வந்து அந்த 12 பாயிண்ட் மூவ்மெண்ட் பண்ணது எனக்கு கவலை கிடையாது. எனக்கு வந்து நமக்கு தேவையான ட்ரேட் நம்ம என்ன பண்ணிட்டோம், 1:1 ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம். ஸோ நம்ம வந்து அந்த ஒரு 1 ஹவர் நம்ம வெயிட் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து நமக்கு எது வந்து சப்போர்ட் பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் ட்ரெண்ட். ஓகே, ஸோ நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைலில் ஓவரால் ட்ரெண்ட் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அக்செப்டன்ஸ் கொடுத்துருக்கு, வீக் ரெஃபரன்ஸ் ஹையை வந்து உடச்சிருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இது வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ், மார்க்கெட் இது கண்டினியூஸாக மேலே போகும்னு சொல்லிட்டு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டு உடச்சிது. அண்ட் நீங்கள் வந்து ஒன் டைம் ஃப்ரேமிங் சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்குது. ஓகேவா, அதாவது பையர்ஸோ செல்லர்ஸோ அவங்களோட கான்ஃபிடன்ஸ் மெஷர் பண்ணுவோம் ட்ரேட் பண்ணும்போது. அது பார்த்தீங்கன்னா ABCDE இந்த ஒரே வாட்டி தான் என்ன பண்ணால் லோ உடச்சா, அதுக்குள்ளே மார்க்கெட் என்ன பண்ணுச்சு, ஒன் டைம் ஃப்ரேமிங்கில் அப் ட்ரெண்ட் நோக்கி தான் வந்து போயிட்டு இருந்துச்சு. இங்கே செகண்ட் டைம் மட்டும் என்ன பண்ணிட்டேன், நம்மளோட ப்ராஃபிட் வந்து ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து புக் பண்ணிட்டேன். சரிங்களா? ஸோ நமக்கு வந்து நிறையவே என்ன பண்ணணும்னா இந்த மார்க்கெட் ப்ரொஃபைலும் ஆர்டர் ஃப்ளோவும் நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதை நம்ம வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி ட்ரேட் கிடைக்கிற அன்றைக்கி மட்டும் எடுத்தால் போதும், மற்ற நாள் வந்து விட்டுருவேன். நிஃப்டி வந்து நேற்றே வந்து இவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் கொடுத்துருக்கான் இல்லையா, இவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து பெரிய பையிங் எங்கே தம்ம வந்துச்சு, இங்கே டாப்பில் தாங்க பெரிய பையிங் வந்துச்சு. இந்த சென்ட்ரலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான வால்யூம் தான். முக்கியமாக வந்து ஷார்ட் கவரிங் ரேலி தான் வந்து நேற்று அதிகமாக மார்க்கெட் மேலே போனது. அதிகமான பை பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் தான். ஸோ நான் எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆர்டர் ஃப்ளோ வந்து ஒரு கேண்டல் கன்ஃபர்மேஷன் நம்ம வந்து கொடுத்துச்சு. சரிங்களா? அது வந்து இன்ஸ்டியூஷனோட பையிங் கேண்டல் காமிச்சது. அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் திரும்பி இருக்காங்க இல்லையா, கீழே இறங்கி போனோம் இல்லையா, அது எங்கே திரும்பிதான்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்டியூஷன் பை கேண்டலோட அந்த ஜோனுக்குள்ள தான் வந்து திரும்பிட்டு மார்க்கெட் மேலே போக ஆரம்பித்தான். அண்ட் இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு உங்களுக்கு அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்குது. அண்ட் முக்கியமாக நம்ம எப்படி நம்ம டிஎல்எஃப்பில் பார்த்துப்போ இவனுமே பாருங்கள், ஒரு கன்சால்டேஷன் ஃபேஸு கம்ப்ளீட்டாக நேற்று என்ன பண்ணியிருக்காங்க, அந்த கன்சால்டேஷன் ஃபேஸுக்கு மேலே தான் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆயிருக்கு. அண்ட் நமக்கு என்ன பண்ணுறான், ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் கட்டி என்ன பண்ணுறான், டேவோட ஹையை வந்து உடைக்கிறான். ஸோ இது வந்து ஹை கான்ஃபிடன்ஸ் பையிங் மார்க்கெட். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிபிஓசி வந்து போட்டிருக்கு. இதெல்லாம் வந்து ட்ரெண்ட் கண்டினியூ பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்ன். நாளைக்கு வந்து டே ஹையெல்லாம் உடச்சதுன்னா மார்க்கெட் என்ன பண்ணும், இன்னும் அகைன் ட்ரெண்டிங்காக வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. சரிங்களா? ஸோ ஆக்சுவலாக நான் இதுதான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இன்றைக்கி நிஃப்டி கூட ஒரு லாட் நம்ம வந்து ஆட் பண்ணலான்ற மாதிரி நான் ட்ரேட் போட்டிருந்தேன். ஓகேங்களா? ஸோ நான் வந்து 23 நேரம் கால் ஆப்ஷன் வந்து 40 ருபீஸுக்கு வந்தால் போடலாம் அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருந்தேன். பட் ஆனால் மார்க்கெட் என்ன பண்ணல, கடைசி வரைக்கும் அந்த ப்ரைஸ்க்கு வந்து வரன்றதுனால ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆர்டர் கேன்சல் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ ப்ரைஸ் சேஸ் பண்ணிலாம் போய் நான் ப்ரைஸ் இன்க்ரீஸ்லாம் பண்ணல. 40 ரூபாய்க்கு வந்தால் வாங்கலாம், எல்லாம் விட்டுலாம் சொல்லிட்டு விட்டுருந்தேன். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுச்சுன்னா கிட்டத்தட்ட 41.8 வந்துச்சு. ஸோ நான் வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? நான் நிஃப்டியோட ஒரே நிமிஷம் ஆர்டர் ஃப்ளோ மட்டும் உங்களுக்கு காமிச்சிடுறேன் 5 மினிட்ஸ் சார்ட்டில். ஸோ ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பையர்ஸ் இருந்திருப்பான். செகண்ட் கேண்டலில் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஃபால். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாங் அன்வைண்டிங் கேண்டல். ஓகேவா? ஸோ யாரெல்லாம் பை பண்ணியிருந்தாங்களோ அவங்க வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணாங்க. அதை ஃபாலோ பண்ணி இமீடியட் நெக்ஸ்ட் கேண்டல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு ஷார்ட் கவரிங் கேண்டல். இவன் வந்து ஒரு ஷார்ட் கவரிங் கேண்டல். ஓகேவா? அண்ட் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி டே ஃபுல்லாகவே வந்து எல்லாமே போனது எப்படி போச்சுன்னு பார்த்தீங்கன்னா லாங் அன்வைண்டிங்காகவும் ஷார்ட் கவரிங்காக தான் வந்து வந்துட்டு இருந்துச்சு மார்க்கெட். ஓகேவா? அதுவும் இல்லாமல் நீங்கள் வால்யூம்லாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பக்கமும் வந்து கம்மியான வால்யூம் தாங்க இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ கூட ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே தெரியுதுங்களா, 3500 300 300 800 ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ வால்யூம் கம்மியாக இருக்குன்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா லிமிட் ஆர்டர்ஸ் வந்து பெருசாக உள்ள இல்லை. லிமிட் ஆர்டர்ஸ் என்ன அர்த்தம், இன்ஸ்டியூஷன் வந்து பெருசாக இந்த மாதிரி இடத்துல இல்லை. ஓல்டு பிஸ்னஸ் மட்டும் தான் என்ன பண்ணுறாங்க, கவராக பண்ணிட்டு இருக்காங்க. புதுசாக வந்து பர்ச்சேஸ் பண்ணல இந்த மாதிரி இடத்துலலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணினா ஓகே மார்க்கெட் வந்து இந்த இன்னைக்கு ஃபுல்லாக என்ன பண்ண போகுது, இந்தமாதிரி வந்து எவ்வளோ பெருசுனா மேலே போட்டோம், எவ்வளோ பெருசுனா கீழே வரட்டும், இந்த மாதிரி ஒரு கிளியரான இண்டிகேஷனில் வந்து அந்த மூவ்மெண்ட் கொடுக்கும்போது ஸோ போய் மாட்ட வேணாம் சொல்லிட்டு என்ன பண்ணிட்டோம், இது வந்து நம்ம ட்ரேடை வந்து அழகாக அவாய்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ நமக்கு கன்விக்ஷன் இருந்துச்சுன்னா ட்ரேட் என்ட்ரி கிடச்சிச்சுன்னா மட்டும் ட்ரேட் பண்ணலாம், எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். ஆக்சுவலாக எனக்கே தெரியுது நம்மளோட ஃபுல் ஃப்ளெஜ் நம்ம வந்து கொடுக்க முடியல. ஓகேவா? ஸோ லேப்டாப் வந்து நமக்கு கிளியராக இருக்கும், எல்லாமே அழகாக நான் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகேவா? ஸோ நாளைக்கு வந்து நான் கிளியராக கொடுக்க ஆரம்பிச்சிடுறேன். ஸோ இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து கிடைக்கும். ஓகேவா?